இதை எப்படி வச்சோன்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு மீன் ஃப்ரையும் வாங்க பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் அதுக்கப்புறவு தேங்காயெல்லாம் மிக்சியில் போடணும். நான் 2 கைப்பிடி தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறவு மஞ்சப்பொடி நான் என்ன மசாலாலாம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். தேங்காய், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறவு ஜீரகம், பூண்டு, அதுக்கப்புறவு வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா என்னோட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு பாதி வெங்காயம் எடுத்து அதை வெட்டி அதுக்குள்ளே போட்டிருக்கேன். அது வெங்காயம் போடும்போது அந்த மீன் ஸ்மெல் வந்து அழகாக அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிக்சடாக நல்லா மணமாக இருக்கும். அதனால தான் நம்ம வெங்காயம் சேர்க்குறது. சிலவையை வந்து மீன் குறைக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் வத்தல் பொடி 2 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு, இதுக்கு மல்லிப்பொடி வத்தல் பொடி போடக்கு முன்னாடியே அந்த மசாலாலாம் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்து தான் மல்லிப்பொடியும் வத்தல் பொடியும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சு பாருங்கள். பார்த்திங்களா, மையாக அரைச்சிட்டு வந்து இந்த மெத்தடில் அரைச்சி வச்சுருக்கணும். அதுக்கப்புறவு வாங்க, மீனில் பாதி பொரிக்கக்கும் பாதி குழம்பு வைக்கக்கும் எடுத்து வைக்க. பெரிய துண்டெல்லாம் பொரிக்கக்கும், சின்ன சின்ன துண்டுகள்லாம் குழம்பு வைக்கக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த மீன் இப்போ தான் குழம்பு வைக்கிறேன். எப்படி வருதோ டேஸ்ட்டு தெரியல. இப்போ 5-6 துண்டு மீனும் அதை தலையும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பொரிக்க முடியாதுல, பெரிய தலையெல்லாம் இருக்குது, அது பொரிக்க முடியாது. அதனால நம்ம மீன் கறியிலே போட்டுடலாம். மசாலா போட்டாச்சு. அப்புறம் புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு. மீன் கறியில் என்னெல்லாம் போடுவீங்க? சிலவே வந்து கத்திரிக்காய் போடணும், முருங்கைக்காய் போடணும். நாங்களும் முருங்கைக்காய் போடுவோம், ஆனால் முருங்கைக்காய் என்கிட்ட இல்லை, அதனால நான் முருங்கைக்காய் போடலை. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அந்த மீனில் போடுங்க. போட்டுண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணி கூட்டிக்கணும். ஏன்னா மீன் தலை எடுக்கிறதுனால நம்ம வந்து தண்ணியை கூட்டி, எப்போவும் தண்ணி கூட்டி தான் வைக்கணும். தக்காளி பழம் வந்து நான் 1.5 தக்காளி பழம் போட்டேன். கொஞ்சம் புளி வித்திட்டு 1.5 தக்காளி பழம் போட்டேன். அப்புறம் நல்லா கைவிட்டு தேவையான அளவு நம்ம வந்து மசாலாக்கு ஏற்ற மீன் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அழகாக கையை வச்சு கூட்டணும். நாங்கள் கையை வச்சு தான் இதாக்கி கூட்டுவோம் நாகர்கோவில் சைட்லலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தக்காளியெல்லாம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் போட வேண்டியதுதான். நான் 1.5 தக்காளியாக போட்டேன். சிலவையை வந்து புளிப்பு சிலவையை சாப்பிட மாட்டேன், அதனால் குறைச்சி தக்காளி, ஒரு தக்காளியோ இல்லை அரை தக்காளியோ போட்டாலும் மாதிரி. நான் வந்து எங்கள் வீட்டில் புளிப்பு கொஞ்சம் எடுப்பாங்க, அதனால வந்து நான் வந்து 1.5 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கிண்டி, கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிட்டு அப்புறம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு 1/2 மணிக்கு நல்லா கொதிக்கணும். மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சோறு பார்த்திங்களா, ரேசரி சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. சோறு ரெடி ஆகிடுச்சு, இனி வடிக்க வேண்டியதா. இனி மீன் குழம்பு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வெட்டி கொதிக்கட்டு. கொதிச்ச அப்புறம் சொல்லுதேன் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு சொல்லுதேன், ஓகேவா? அதுக்கப்புறம் மீன் ஃப்ரைக்கு வந்து மீதி இருக்க மீனில் கொஞ்சம் வத்தல் பொடி தீர்ந்து நான் கடையில் போய் எங்கே வாங்கிட்டு வந்தேன். வத்தல் பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு. சிலவையெல்லாம் நிறைய மசாலாலாம் போட, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதை போட்டு தான் விரவி நாங்கள் வைப்போமே தவிர, சிலவையே கருவேப்பிலை போடணும், சிலவையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதெல்லாம் நான் போட மாட்டேன். இதை போட்டு நல்லா விரசி 10 நிமிஷம் ஊற வச்சா மாதிரி. இது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு மாதிரி மீனில் வந்து ஒரு மாதிரி கொழுப்பு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அதான் கை ஒரு மாதிரி பிறுபிறுன்னு இருக்குது. நல்லா தடவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பிறகு பொரிச்சிடலாம். பாருங்கள், மீன் நல்லா வெட்டி கொதிக்குது. அதுக்கப்புறவு ஒரு சைடில் வந்து மீன் பொரிக்க வேண்டி எண்ணெய் வச்சுருந்தேன். எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், நான் போடுறேன். எண்ணெய் லைட்டாக முக்கால் இதுவும் கொதியில் தான் இருக்குது. எல்லாம் பறக்கி போட்டாச்சு. இனி பொரிஞ்ச பிறகு மாற்றி போட்டு ரெடி பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து சோறு, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சினிமாக்காரங்களுக்கும் டான்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு இப்படி ஒரு வீடியோ போடுறத சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்காண்டி, எனக்காண்டி.